வணக்கம் வணக்கம். எனது தமிழ் கூறும் அன்பு உள்ளங்களே, வாடிக்கையாளர்களே, யூடியூப் நேயர்களே, மாணவர்களே, காலை வணக்கம். ஒரு 3-4 நாளாக சரியில்லாமல் இருந்தேன். என்னடா சுகர் வந்திருக்கோ அப்படின்னு. கடைசியில் இல்லை. மகிழ்ச்சியில் காலையிலே எந்திரிச்சு உங்களுக்கு முதல்ல யூடியூப் போடுறேன். இங்கே வர்றவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு கணவர் ஒரு ஆணுக்கு வராங்க, மனைவி அழகாக வருவாங்களா சார், அழகாக வருவாங்களா சார் அப்படின்னு. இப்போ ஒரு 2 டைப்பாக இதை பிரிச்சுக்கிடுவோம். அழகான மனைவி, கவர்ச்சியான மனைவி. நல்லா கவனிக்கணுங்க. அழகான மனைவி, கவர்ச்சியான மனைவி. மூணாவதா ஒன்று கிடையவே கிடையாது. அழகற்றதுங்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாதுங்க. அதை முதல்ல அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். அழகற்றது என்பதற்கு அங்கே இப்போ வேலையே கிடையாது. அனைத்துமே அழகுதான். அனைத்து பெண்களுமே அழகுதான். அனைத்து பெண்களுமே அழகுதான். அனைத்து பெண்களுமே அழகுதான். நல்லா 3 தடவை சொல்லியிருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பர்கள் அழகல்ல அப்படின்றதுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. சிவப்பானவர்கள் அழகற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. எல்லாமே ஒரு டைப் ஆஃப் அழகு தான். உங்கள் பார்வைக்கு வேணுமென்றால் வித்தியாசமாக தெரியலாமே தவிர, பார்க்க பார்க்க அனைத்தும் அழகுதான் கூட ஒரு சினிமா படத்தில் சொன்னது எனக்கு இன்னமும் நினைவு இருக்கு. நானும் அப்படியெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். எனவே அனைத்தும் அழகுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சார் அழகு அழகு அப்படிங்கிறாங்களே எப்படின்னா, அழகை காட்டலின் கவர்ச்சின்னு ஒன்று வருமுங்க பெண்களுக்கு. அது ஆணுக்கும் உண்டுங்க, பெண்ணுக்கும் உண்டுங்க. இது இருவருக்கும் பொதுவானது தான். கவர்ச்சி என்பதை ஏற்படுத்தக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அழகு என்றாலே நீங்கள் முடிவுக்கு போயிடுவீங்க, சுக்கிரன் தான் அழகு, சுக்கிரன் தான் அழகு. நான் மறுக்கலைங்க. அழகுக்கு ஒரு கோள் இருக்குன்னா ஜோதிடத்தில் சுக்கிரன் தான் அழகு கோள். அப்போ சுக்கிரன் தான் அழகு கோள்னா மற்ற கோளெல்லாம் அழகு இல்லைங்களாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அதுக்குண்டான ஒரு ஜபர்தஸ்த் அழகில் அது இருக்கும். அது அனைவரையும் அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய அழகாக இருக்குமே தவிர தொட விடாது. அது சூரியனுடைய இயல்பு, தொடவே விடாது. அதுபடி ஒரு அழகெல்லாம் இருக்காங்க. அவங்க பார்வையிலே, அந்த அழகின் பார்வையிலே நம்ம எல்லா பணியையும் செய்வோம், எல்லா வேலையும் செய்வோம். அது சூரியனுடைய மிகப்பெரிய அழகு. அது சூரியனால் ஏற்படக்கூடிய அழகு, சந்திரனால் ஏற்படக்கூடிய அழகு. பார்த்துருப்பீங்க, ஒரு இரக்கத்துடன் கூடிய ஒரு அழகாக பார்த்தாலே அவங்களுக்கு நம்ம பணிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகு தெரியும் முகத்தில் பெண்ணுக்கு. இவங்களா 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 தவறு சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரை கேட்குறோம்னா, அதுதான் அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய அழகு. அதற்கு அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயின் அழகு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஓங்கு தாங்க நின்றுக்கிட்டு அப்படியே ஜவான் மாதிரி வருவாங்க. ஜவானே தான், ஜவான் மாதிரி நின்றுட்டு என்ன வேணும், என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க. அது ஒரு மிடுக்கான, ரொம்ப ரொம்ப மிடுக்கான ஒரு அழகு. அந்த அழகு புதனுடைய அழகு நீங்க பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருப்பீங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. சிரிப்புலேயே அழகை காமிப்பாங்க. சிரித்தாலே அது ஒரு அழகு. அந்த சிரிப்பின் அடிப்படையிலேயே ஒரு அழகை காமித்து கொண்டு தங்களுடைய அமைப்புகளை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகு அந்த புதனுடைய அழகு. குருவனுடைய அழகு, நான் ஒழுக்கமானவர் அப்படிங்கிறத தன்னுடைய அழகிலேயே காமிப்பாங்க. நான் ஒழுக்கமான பெண் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அழகை காமிப்பாங்க. தவறுகள் நடக்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, அதுக்கு நான் இங்கே வரல. நான் அழகை பற்றி தான் பேசுகிறேன். அழகான மனைவியா, கவர்ச்சியான மனைவியா. அப்போ குருவால் ஏற்படக்கூடியது நான் ஒழுக்கமானவள் என்று பறைசாற்றக்கூடிய ஒரு அழகு. எங்கள் அண்ணன் இருக்காரே, சக்குர அண்ணே, அவர் அழகெல்லாம் நம்மளால காட்ட முடியாதுங்க. அவர் படோடாபமுங்க, வந்தா படோடாபம் எல்லாமே இருக்கக்கூடிய அழகு. அந்த அழகை பார்த்தாலே அந்த அழகு எனக்கு வேணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னு இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழகைத்தான் சுக்கிரன் கொண்டு வரும்.
ஒண்ணுமே இல்லை. அவர்கள் கருப்பர்களாக இருந்தாலும் தங்களை அழகுபடுத்தி கொண்டு வந்து நிற்பார்கள் இல்லையா? அதுதான் சுக்கிரனுடைய அழகு. அது நிலையற்ற அழகு, நிலை பெற்ற அழகுக்கெல்லாம் நான் வரல. சுக்கிரன் என்றால் அழகு. அது ஆட்களை தன் பக்கம் இழுத்து அணைக்க வைக்கும். அடுத்த அழகு சனியனுடைய அழகு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுடைய அழகு இவ்வளவுதாங்க. நாங்கள் இப்படித்தாங்க இருப்போம். இதுக்கு மேலே எங்களால் எந்த பர்சனாலிட்டியவும் எந்த ஒரு பியூட்டியவும் காமிச்சுக்க முடியாதுங்க. வியார் யதார்த்தம், உண்மைன்னு ஒரு அழகு வருது இல்லையா? எந்த ஒரு சிங்காரிப்பும் இல்லாமல், எதுவும் இல்லாமல், எனக்கு நான் அப்படியே நீட்டாக அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கக்கூடிய அழகு சனியால் ஏற்படக்கூடிய அழகுங்க. இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய அழகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு அழகு சம்பந்தமே இல்லாமல் தங்களுடைய அமைப்புகள், ஆடைகள் அமைப்புகளை சம்பந்தமே இல்லாமல் போட்டிருப்பாங்க. அது மற்றவங்களுக்கு அழகா தெரியும்னு வேற நினைச்சுக்கிட்டு அவங்க அழகாகவே இருப்பாங்க. அதாவது அது ஒரு ஒரு டைப்பா இருக்கும். பார்த்திருப்பீங்க அந்த பெண்களை. அவர்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அவர்கள் ஒரு அழகாக தன்னை வடிவமைக்க பார்ப்பாங்க. அதுதான் ராகுனுடைய அழகு. கேதுவுடைய அழகெல்லாம் நீங்க பார்த்துடவே முடியாது. அப்படியே இருக்கும். மிக எளிமை தோற்றத்தில் மிகவும் அப்படியே ஒரு டைப் ஆஃப் அழகாக இருப்பாங்க. இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அழகு. அவங்கெல்லாம் அந்த யதார்த்த உலக அழகுல அப்படியே இருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி தாங்க ட்ரெஸ் பண்ணுவோம், நாங்கள் இந்த மாதிரி தாங்க இருப்போம், இப்படித்தாங்க இருக்கோம். ஒரே மாதிரியே வாழ்க்கை, ஒரே மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அது ஒரு அழகுங்க. இது எல்லாமே 9 கோள்களுக்கு இருக்கக்கூடிய அழக பெண்களை உங்களுக்கு விவரிச்சிருக்கிறேன். இப்படித்தான் அவங்களுடைய யதார்த்த அழகு வரும். இதுல கவர்ச்சி எப்படி வருமுங்க? நல்லா கவனிங்க. கவர்ச்சி செவ்வாய் போய் இணையும் போதுதான் வரும். இவர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தருக்கும் 7ஆம் பாவாதிபதியாக இருப்பாங்க. ராகு கேது 7லையும் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு ஒரு கவர்ச்சியை, ஒரு வீரியத்தை, ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மையை, ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது எதிரானா செவ்வாய் போய் சேர்ந்தாதான் வரும். செவ்வாய் இல்லாம ஒரு கவர்ச்சிக்கு அங்க வேலை இல்லை. கவர்ச்சியான ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா செவ்வாய் தான் உருவாக்குவான். சுக்கிரன்னு சொல்லுவீங்க, அது அழகு, பியூட்டி. அது நேச்சர் கவர்ச்சி. அது இயற்கையிலே ஏற்படக்கூடிய கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக போடக்கூடிய ஆடை அணிகலங்கள் அத்தனையும் கொடுப்பது சுக்கிரன். அது நேச்சுரலா எல்லா பெண்களுக்குமே அந்த கவர்ச்சி இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கு. எல்லாருக்குமே அந்த கவர்ச்சி நிலையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா செவ்வாய் எங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதோ 7ஆம் பாவத்துடன், 7ஆம் பாவாதிபதிகளுடன், 7ஆம் பாவத்துடன் தொடர்புகள் வைத்திருக்கிறதோ அங்க நேச்சுரலி கவர்ச்சி உருவாயிரும். அவங்கள பார்த்தாலே ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்கள் ஈர்க்கப்படுவாங்க. என்ன இவங்க இப்படி இருக்காங்க, அவன் பின்னாடி இவன் இப்படியே போய்கிட்டே இருக்கான். ஏப்பா அது கூட ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அழகான மனைவி அழகற்ற இன்னொரு பெண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேச கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அது அல்ல. அது அங்கே கவர்ச்சி, அங்கே கவர்ச்சிக்கு அங்கே ரெடி ஆகுது. செவ்வாய் வேலை செய்வான். செவ்வாய் அழகன் அல்ல. செவ்வாய் மிடுக்கானவன். அவன் ஒரு ஈர்ப்பு, மிக பயங்கரமான ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் பிளானட். அது கொதிப்பு தன்மை. அது வெட்டுனா செத்தவன் உடம்புலையே 1000 வெட்டுக்கத்திகளை போட்டு வெட்டக்கூடிய ஒரு கொடூர குணம் உள்ள அந்த மாதிரியான ஈர்ப்பு தன்மை உள்ள கோள். அந்த கோள் கொடூரன். சூரியன், சந்திரன், செவ்வாய் எந்த இதுக்கும் அந்த வார்த்தை கிடையாது. கொடூரன் என்பவன் செவ்வாய் தான். கொடூரனால் பயங்கர கொடூரன். ஒரு குண்டுல 1,00,000 பேரை கொள்றேன் அப்படின்னா அதுதான் செவ்வாய். அப்பேற்பட்ட கோள் தான் இந்த கோள்களோட இணைந்து கவர்ச்சியை, மிடுக்கை கூட்டி கொடுத்துரும். கவர்ச்சியை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படி ஸ்ட்ராங் பண்ணி அப்படி காமிக்க. நீங்க சொல்றீங்கல்ல, என்னென்னமோ சொல்றீங்களே வார்த்தைகள்ல பெண்களை பத்தி. அப்பேற்பட்ட பெண்களை எல்லாம் உருவாக்குறவன் செவ்வாய் தான். கவர்ச்சியை செட்டப் பண்ணி கொடுத்துருவான். சுக்கிரனுக்கு எப்பவுமே ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அது இயற்கையின் கவர்ச்சி. எக்ஸ்ட்ரா கவர்ச்சியை கொடுக்கணும்னா செவ்வாயினால தான் முடியும். அதனாலதான் நீங்க எல்லாரும் செவ்வாய் தோஷம்ன்றீங்க. செவ்வாய் தோஷத்துக்கு அது விளக்க ஆளை கொல்லும், ஆளை பண்ணும் அப்படிங்க. அதெல்லாம் பொய். செவ்வாய் தோசை எங்க ஆளை கொண்டுச்சு? அப்படி பொண்ணுச்சுன்னா தான் எல்லா செவ்வாய் தோசமும் நேரம் செத்துல போயிருக்கும். செவ்வாய் தோசைக்கு செவ்வாய் தோசத்தை கல்யாணம் பண்ணா சரியாயிரும். அதெல்லாம் பொய்.
அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பொய் சரக்க உள்ள ஏற்றி விட்டதில் அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் செவ்வாய் என்றால் மிடுக்கு. அந்த அதிகமான அந்த மிடுக்கு தன்மையை கொடுக்குறான் இல்லைங்களா. இவங்க என்ன பொதுவாக 7ஆம் பாவம் தான், 8ஆம் பாவத்தை கூட நான் பெருசாக எடுத்துக்கல. 8 விபத்து ஸ்தானம், மரணத்தின் வீடு. அது அங்கே எந்த பிளானட் இருந்தாலும் மரணத்தை கொண்டு வரக்குண்டான அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணும். கொடுக்குமான்றலாம் கிடையாது. ஏன்னா அவர் தான் தீர்மானிப்பார். அவர் எப்போ கொடுப்பாருலாம் தெரியாது. அது ஒவ்வொரு தசா புத்தி சித்திரம் அந்தரம் அதுக்குள்ளே போகும். மற்ற பிளானட்டை யோசிக்கணும், பார்க்கணும், வைக்கணும், போகணும். அதுக்கு வரல. இந்த செவ்வாயுடைய அந்த மிடுக்கு போய் சேர்ந்தாதான் பெண்களுக்கு அந்த கவர்ச்சியை அதிகமாக காட்டும், ஊட்டத்தை அதிகமாக காண்பிக்கும். சர்ஜரி பண்ணி தங்களுடைய அழகை கூட்டிக் கொள்கிறார்கள் என்றால் அந்த சர்ஜரியை உருவாக்கினவே செவ்வாய். அவர்கள் மிடுக்கை உருவாக்கினவன், அவர்களுக்கு மிடுக்குகளை கொடுப்பவன் யாருன்னா செவ்வாய் தான். அதுதான் உங்களுக்கு அந்த மிடுக்கை கொடுக்கும், அந்த அமைப்பை கொடுக்கும். நான் முதல்ல 9 பிளானட்டுக்கு சொன்ன அந்த அம்ச அழகை பார்த்துக்கங்க. இதில் இந்த செவ்வாய் போய் இணையுது அப்படிங்கிறப்ப நேச்சுரலி அந்த கவர்ச்சி, அந்த அமைப்பான மிடுக்கான அழகுகள் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஆக பெண்களை உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா அழகாக இருக்கிறது கூட உங்ககிட்ட நின்றுடும். கவர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எத்தனை பேருக்கு நீங்கள் பார்த்து எத்தனை பேருக்கு நீங்கள் இது பண்ண வேண்டிய இருக்கும்னு பாருங்க, அமைதிப்படுத்த வேண்டியது இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கவர்ச்சி உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல, அனைவருடைய கண்களுக்கு அது அப்படித்தான் பார்க்கப்படும். எனவே அந்த இவர் சொல்றாரு, அரேபில் ஒரு பழமொழி சொல்வாங்க, ஊரே போற்றும் குதிரையை வாங்கு, ஊரே தூற்றும் பெண்ணை மணந்து கொள்ளும் சொல்லுவாங்க. ஒரு அழகான பழமொழி இது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, மனைவி என்பவளை நீங்கள் எந்த லெவல்லையுமே நீங்க சந்தேகத்துக்கு உள்ளாக்க கூடாது. மனைவியுடன் கூடிய வாழ்க்கை என்பது அவர்களை நாம் ஒரு சிறிய ஐய கோட்பாடுக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் அந்த மனைவின்ற வாழ்க்கையில அர்த்தமே இல்லை. மனைவி ஆணை சந்தேகப்படுவதற்கு 1000 வழிகள் உண்டு. உழைக்கச் சென்ற மனிதன் எப்படி திரும்பி வருவான், எத்தனை கவர்ச்சிகளிடமிருந்து தப்பித்து வருவான் என்பது அவங்களுடைய கற்பனை அமைப்பு. அவங்க கேட்கலாம், பார்க்கலாம், செய்யலாம். இதுக்கு கூட ஒரு கதை இருக்கு. நம்ம முல்லா நசருதீன் கதை, ஒரு கதை, எல்லாரும் சொல்ற கதை தான். சும்மா நானும் சொல்றேன், கேளுங்களேன். அதனால என்ன, ஒரு மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் கடைவீதி வழியா அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடையை கடைஞ்சி அவர் உட்காந்து சாப்பிடும்போது இவங்க ஆடையை துவைக்க அவர் மனைவி துவைக்க போட போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடையில் ஒரு நீல கருப்பு முடி இருக்கும். ஆகா, இவன் யாரோடையோ இல்லை, இவன் பழகிட்டு வந்திருக்கான்னு சொல்லி அவரை பிடிச்சி சோகமாக இருந்து பயங்கரமாக திட்டுது. எங்கே போனேன், எது போனேன்னு. இல்லைம்மா, நான் கடத்தெரு வழியாக வந்தேன், யாருடைய முடியோ என் சட்டையில் பட்டிருக்கோம். இல்லை நீ எப்பயுமே சரியில்லாதவன் தான், உன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குன்ட்டு அந்த பொண்ணு கேட்குறான். அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு சரி இது விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இன்னொரு நாள் இவர் அதே கடை வீதி வழியாக வந்துட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு சட்டையை வழக்கம் போல் தொங்க போட்டுட்டு இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு அந்த சட்டை மேலேயே தான் ஞாபகம் வருது. இந்த சாப்பாடை பார்க்குது, சட்டையை பார்க்குது, சாப்பாடை பார்க்குது. இவர் எப்போ சாப்பாடு சாப்பிட்டு முடிப்பான்னு பார்த்து முடிச்ச உடனே அந்த சட்டையை போய் பார்க்க போகுது. சட்டையில் பார்த்தா ஒரு வெள்ளை முடி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு இளமையான பொண்ணு இன்னைக்கு வயது முதிர்ந்த பொண்ணுன்னு சொல்லி அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிருச்சு. பயங்கரமான ஒரு சண்டைக்கு போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு 2-3 நாள் வேலைகளை பார்த்துட்டு அந்த கடை வீதி வழியாக வர்றப்ப மாத்திரம் என்ன பண்ணுறார், வீட்டுக்கு போனோடனே அந்த சட்டையை பூரா நல்லா உதறி, எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே சட்டையை பூரா உதறி எல்லாத்தையும் உதறி நல்லா மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் சட்டையை கழட்டி வச்சுட்டு அழகாக சரி இன்னைக்கு நமக்கு மனைவி ஒன்றும் செய்ய மாட்டான், ஒன்று நமக்கு நல்லா தான் சாப்பாடு போடுவான்னு நினச்சா அழகாக சாப்பிட உட்கார்றப்ப அவன் முதல்ல என்ன பண்ணுறான்னா அந்த இவருக்கு சாப்பாடை போட்டுட்டு நேராக அந்த சட்டையை போய் பார்க்குற, சட்டையில் எந்த முடியும் இல்லை. ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். பயங்கரமான அழுக. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா எனக்கு முடியும் இல்லை, ஒன்றும் இல்லையே, என்ன இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி
ஏம்மா என்ன ஆச்சுன்னு, நீ நல்லவனே இல்லை, நீ ஒரு மோசமானவன், நீ ஒரு எந்த வகையிலையுமே நீ எனக்கு கணவனாக இருக்க தகுதி இல்லைன்னு. நான் என்னம்மா செஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு இளமையான பொண்ணு, முந்தா நாள் ஒரு முதிர்மையான பொண்ணு, ஆனால் இன்னைக்கு நீ ஒரு மொட்டைத்தலை பொண்ணோட போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு டார்ச்சர் கொடுத்தோன்னு அவரால் விளங்கவே முடியல. இதுதான் சந்தேகத்தின் எல்லை. நீங்கள் சந்தேகம்னு ஒன்று உருவாகிருச்சுனாலே அங்கே இந்த மாதிரியான படிமுறை வளர்ச்சியில் தான் சந்தேகம் நிற்கும். உங்களால் அதை தீர்க்க முடியாது. அதை அவர்களாக பார்த்து அவர்களாக முடிவு பண்ணி அவர்களாக ஒரு ஒரு அமைப்புக்கு வரணும். இது பெண்ணுக்கு மாத்திரம் சொன்னதல்ல அன்பு நண்பர்களே, ஆணுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எனவே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நாம் ஐய கோட்பாடுகள்லேருந்து வெளியே வர்றதுதான் நல்லது. அழகான மனைவியை கட்டிட்டு அவன் படுற அவஸ்தையெல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். கவர்ச்சி, அழகும் கவர்ச்சியும் கூடிய மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு அவர்கள் படுகின்ற அந்த துன்பங்களையும் கேட்டிருக்கிறேன். எனவே அழகு கவர்ச்சி என்பது உங்களுடைய இதயத்தை சார்ந்தது, உங்களுடைய கண்களை சார்ந்தது. எனவே அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அழகான பக்குவமான வாழ்க்கை வாழ்றீங்களோ அந்த வாழ்க்கை தான் நமக்கு அழகான மனைவி, அழகான கணவர் கிடைத்த அமைப்பாக அமையுங்க. எனவே தயவு செய்து அன்பு நண்பர்களை சொல்கிறேன், அழகு மனைவி, கவர்ச்சியான மனைவி என்னங்கிறத நான் விளக்கியிருக்கேன். எல்லா கோள்களுக்கும் அழகு உண்டு. அது ஒவ்வொன்றும் எப்படி அழகு இருக்குன்னு ரெண்டு வார்த்தையில் சொல்லியிருக்கேன். இந்த செவ்வாயை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்க என்றால் நிச்சயமாக கவர்ச்சி வந்துடும். அதுக்கு தோஷம் கீசம் எல்லாம் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. இது போய் அவங்களோட சேர்ந்தாலே கவர்ச்சியை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த கவர்ச்சியுடன் கூடிய அமைப்புகளில் வாழ்க்கை மனைவிகளை ஏற்றுக்கொண்டு அற்புதமாக வாழுங்க. நன்றி நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.